BSNL இருந்து செல்ஃப்கேர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இத கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. முதல்ல ஆப் ஓப்பன் பண்ண உடனே அதில வந்து சில வகையான பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பெர்மிஷன்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து கிராண்ட் பண்ணிருங்க. கிராண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா, அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி முதல்ல லாங்குவேஜோட கேட்கும். அதில வந்து இங்கிலீஷா, ஹிந்தியா அப்படிங்கிற கேட்கும். ஸோ நம்ம இப்போ இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சதுனால இங்கிலீஷை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் குடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற உங்களோட அக்கவுண்டோட யூசர் ஐடி அல்லது ஃபோன் நம்பரோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ நமக்கு அக்கவுண்ட் இல்ல அப்படிங்கிற காரணத்தினால வந்து ரெஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில உங்க மொபைல் நம்பர், நேம், அது போக வந்து இமெயில் மற்றும் பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ அது எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து கீழ கிரியேட் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் தெரியும். இந்த பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க ஃபோன் நம்பர் மற்றும் இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த ஓடிபி வந்து ரீட் பண்ணணுமா அப்படிங்கிறது கேட்டுச்சுன்னா அளவு கொடுத்துருங்க. அப்படி இல்லைனா மேனுவலா கூட நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணிட்டு டைரக்டாக வெரிஃபை கொடுத்துட்டீங்கன்னா அதில கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிற மெசேஜ் வரும். அதில் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஓவராலாக வந்து ஒரு கிளான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஹோம் பேஜில் பார்த்துட்டிங்கன்னா மொதல் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நோட்டிஃபிகேஷன் டாப்பில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மூணாவதாக வந்து பார்த்துட்டிங்கன்னா குயிக் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்குது. மேலும் வந்து அடுத்த ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து மற்ற நம்பர்ஸும் இதில் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி பல விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலும் இந்த ஆப்பை டிஃபால்ட்டாக ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக லாக் பண்ணுறதுக்கும் இதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. இப்போ ஆப் ஓப்பன் பண்ண உடனே உங்கள் நேம், அது போக வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, மேலும் எஸ்எம்எஸ் எவ்வளவு, எத்தனை ஜிபி டேட்டா இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஜென்ரலாக இது தெரியுது. ஸோ இதன் மூலமாக உங்கள் அக்கௌண்ட்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து டாப்பில் மொதல் விஷயமாக தெரியுது. மேலும் இதில் வியூ பிளான் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணும்போது உங்களோட பிளானோட முழு டீட்டெயில்ஸும் இதில் வந்து தெரிய வரும். முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களோட BSNL நம்பர் வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் இதோட பிளான் எல்லாமே தெரியும். காரணம் வந்து இது BSNL ஆப் அப்படிங்கிறதுனால. மேலும் அடுத்தபடியாக பேக் சைட் போய்க்கிறோம். மறுபடியும் இப்போ பார்த்துட்டீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷனாக குயிக் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தருது. இதில் மொதல் ஆப்ஷன் பார்த்துட்டீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டேப் பண்ணும்போது என்னெல்லாம் பேக் இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லாமே தெரிய வரும். டாப்பில் பார்த்துட்டீங்கன்னா எந்த மொபைல் நம்பருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். அது போக அடிஷனலாக உங்கள் கான்டாக்டில் இருக்கிற நம்பர்ஸ் கூட வந்து டேரெக்டாக வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் பண்ணலாம். மேலும் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ரெக்கமெண்டட் பிளான் என்ன இருக்குது, அன்லிமிட்டட் என்ன, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், டாப் அப், அது போக இன்டர்நேஷனல் ரோமிங் மட்டும் இல்லாமல் ஃபுல் டாக் டைம் மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து தனித்தனி கேட்டகரியாக வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான பேக்கை வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணலாம். ஸோ டேரெக்டாக என்ன பிளான் வேணுமோ அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, UPI, வேலாட்டு மாதிரியான எல்லா விஷயங்களும் பயன்படுத்தி நீங்கள் டேரெக்டாக வந்து பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரியாக ஏதாவது ஒரு பேமெண்ட் மெத்தட் பயன்படுத்தி உங்கள் மொபைலை ரீசார்ஜ் பண்ண முடியும். ரெண்டாவதாக போஸ்ட்பெய்ட் ஆப்ஷன் வந்து பே பண்ணுறதுக்கு பே பில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஒருவேளை போஸ்ட்பெய்ட் பிளான் வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பயன்படுத்தி உங்கள் பில் வந்து செட்டில் பண்ண முடியும். மூணாவதாக இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. நாலாவதாக என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ இது அந்த குயிக் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற மெனுஸில் இருந்த விஷயங்கள். அடுத்தபடியாக நம்ம வந்து மேலும் கீழே பார்த்து போகும்போது நமக்கு வந்து பாப்புலரான பேக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ இதில் பாப்புலரான ரீசார்ஜ் பேக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காட்டி டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸாக கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே ஒன்லி ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டுறாங்க. இதில் வந்து BSNLோட காலர் டியூன்ஸ், வீடியோஸ், BSNL வைஃபை அப்ளை பண்ணலாம். மேலும் கேம்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. அதுக்கு கீழே ப்ரொமோஷனல் ஆஃபர்ஸும் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக என்னென்ன பேக்ஸில் வந்து ப்ரொமோஷன் ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு டேரெக்டாக ரீசார்ஜ் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக ஹோம் பேஜில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மேலும் பாட்டம் சைடில் உள்ள ரெண்டாவது ஆப்ஷனை பார்த்துட்டிங்கன்னா பில் பே பண்ணுற மெத்தட் ஏற்கனவே இந்த மெத்தட் தான் போஸ்ட்பெய்ட் மெத்தட். அது போக வந்து நமக்கு ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வருது. லாஸ்ட்டாக வந்து நமக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு BSNL சம்மந்தப்பட்டனா எல்லா விதமான கொஸ்டின்ஸ்களுக்கும் விடை கிடைக்கும். அதன் மூலமாக ஏதாவது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். டாப்பில் இருக்கிற சைட் மெனு ஆப்ஷன்ஸை வந்து இப்போ டேப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் பில் பே, இது ஏற்கனவே இருந்தது தான். ரீசார்ஜும் ஏற்கனவே பார்த்தது தான். மூணாவதாக மேனேஜ் அக்கௌண்ட் இருக்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் இல்லாமல் மற்றவங்க ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பாட்டம் சைட் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டோட டீட்டெயில், அதாவது பிளானோட டீட்டெயில் பார்க்கலாம். ரீசார்ஜ் பண்ணணும் பண்ணலாம். அது போக வந்து உங்கள் ப்ரொஃபைலை எடிட் பண்ணணும் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து பிளானோட டீட்டெயில் பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ GB டேட்டா இருக்குது, எப்போ எக்ஸ்பயர் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் SMS எவ்வளோ, எல்லா விஷயங்களும் அதில் டேரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சிருக்காங்க. இது போக ப்ரொஃபைலோட இன்ஃபர்மேஷனும் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. உங்கள் நேம், அது போக இமெயில் அட்ரஸ் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேட் ஆஃப் பர்த் மாதிரியான விஷயங்கள், அது போக ஜெண்டர் மாதிரியான விஷயங்களை வந்து எடிட் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இது போக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் உள்ள ப்ரொஃபைலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம் பண்ணலாம். ஸோ அடிஷனலாக வந்து ஆட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது போஸ்ட்பெய்டா ப்ரீபெய்டான்னு செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஃபோன் நம்பர், அது போக அக்கௌண்ட் நேம் மாதிரியான விஷயங்களை செலக்ட் பண்ணி நீங்கள் எப்போனாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சேர்த்து ரீசார்ஜ் பண்ண முடியும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் என்ன கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெனுஸ் எல்லாமே டேரெக்டாக தெரியும். அந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் டேரெக்டாக பார்க்க முடியும். மறுபடியும் ரீசார்ஜ் பண்ணலாம். இது போக வந்து என்னென்ன டேட்டுக்கு வந்து என்னென்ன ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத ஃபில்டர் போட்டும் பார்க்க முடியும். மேலும் அடுத்தபடியாக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்குது. இது ஏற்கனவே பார்த்தது தான். ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை பொறுத்தவரையும் ஏற்கனவே பார்த்தது தான். அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக
BSNL ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சைடு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரீசார்ஜ் பண்ண உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்க அக்கவுண்ட்ல ஆட் ஆகும். இந்த பாயிண்ட்ஸை பார்க்கறதுக்கு BSNL கூட ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற அந்த இமெயில் அட்ரஸை இதில் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி பின் வரும், அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு பலவிதமான வவுச்சர்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் பர்டிகுலர் பாயிண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இது ரெடீம் பண்ணிக்கிற முடியும். உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட் கூப்பனாக இருக்கட்டும், இல்லைனா ஆன்லைன் ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லைனா ஃபுட் ஆர்டருக்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வெப்சைட்டுக்கு வந்து டேரெக்டாக அந்த பாயிண்ட்ஸை ரிவார்ட் பண்ணி நீங்கள் வந்து குறிப்பிட்ட வகையான அமௌண்ட்ஸ் வந்து குறைக்க முடியும். இது போக கிஃப்ட் கார்டு இருக்குது, அது போக அடிஷனலாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன டாப் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. டேரெக்டாக அதில் இருக்கிற வெப்சைட்லேயே வந்து நீங்கள் வந்து ஷாப்பிங்கும் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை பயன்படுத்தி நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த வெப்சைட் மூலமாக வந்து குறைந்த விலையில் சில வகையான திங்ஸ்லாம் வாங்க முடியும். இது போக கூப்பன்ஸும் வாங்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக BSNLோட செல்ஃப் கேர் ஆப்னா என்ன, மேலும் அதில் என்ன விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நானும் டெக் இந்த மக்களுக்காக மற்ற நன்றி, வணக்கம்.